அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க சில வரிகளை எடுத்துக்கொண்டு அதை உணர்வுபூர்வமாக, அனுபவபூர்வமாக எனக்கு தெரிந்த மொழியில் உங்களுக்கு சொல்லிட முனைகின்றேன். சுவாமிஜி எப்போ சொன்னாலும் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அவர்களுடைய உண்மை இயல்பை போதியுங்கள். இதில் 7-8 வரிகள் வருகிறது. அது இந்த முதல் வரி, இந்த உண்மை இயல்பு என்றால் என்ன என்று என்னுடைய அனுபவத்தில் தான் கூறுகின்றேன். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை இயல்பு என்றான். அப்போ இயல்பு இருக்குது, உடம்பு பூரா இயல்பு இருக்குது. உதாரணமாக நமக்கு பசி, வலி, பயம், பாசம், காமம், நவரசங்கள் எல்லாமே இந்த உடம்பிலுடைய ரகசியங்கள் தான். மனிதனுக்கு மட்டும்தான் நவரசங்களினுடைய வெளிப்பாடுகள் இருக்கு. அப்போ இது பூரா இயல்பு தானே. அதற்கு பிறகு என்ன அவனுக்குள்ளே இருக்கிறது? எண்ணங்கள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல்கள் இருக்கின்றன, அதாவது மரபணு திறன்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டு அவன் உலகளாவிய வெற்றிகளை பெற்ற ஆளுமைகள் இருக்கின்றன, பர்சனாலிட்டி இருக்கின்றன. பட் சுவாமிஜி எதை சொன்னார்னு பார்க்கும்போது இதையெல்லாம் கடந்து உண்மை இயல்பு என்ன? ஏன்னா சுவாமிஜி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீ தெய்வீகத்தன்மை உள்ளவன், நீ முழுமையான சுதந்திரம் உள்ளவன், இந்த இரண்டையும் நீ உணர்ந்தாயா? அவ்வளோதான். நீ யாருக்குமே அடிமை இல்லை. அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சுவாமிஜி சொன்ன விஷயங்களெல்லாம் ஏன் இன்னும் சேரவில்லை அப்படின்னு ஆராய்ச்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு இது விளங்குகிறதா என்று பார்க்கும்போது சுவாமிஜி இன்னொரு விஷயம், நம்மளுடைய உண்மை இயல்புன்றதை நம்ம ஆய்வு பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிட்டது நவரசம் ஒரு பக்கம், பசி, வலி, பயம் ஒரு பக்கம், அதுக்கு பிறகு அவனுடைய டிஎன்ஏ மரபணு திறன்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லிலும், குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களிலும், உடம்பில் இருக்கக்கூடிய 15 ட்ரில்லியன் பல லட்சக்கணக்கான கோடி செல்களிலும் ஒரு உணர்வலை இருக்கிறது. இந்த ஒன்றுதான் உலகம் பூரா ஒன்றாக இருப்பதாக இருக்கிறது. மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், வேறொன்றும் இல்லை. அது அன்பின் அதிர்வலைகள், உண்மையின் அதிர்வலைகள். நீங்கள் உலகம் எவ்வளவோ கெட்டுப்போச்சு, திரிபாயிருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மனிதனிடம் இன்னொரு மனிதனுக்கு அன்பு இருக்கிறதோ, அல்லது ஒரு மனிதனிடம் ஒரு மிருகத்திடம் அன்பு இருக்கிறதோ, அது அழிவதே இல்லை. இதைத்தான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகம் இதுதான். ஆக நம்மளுடைய கணக்குப்படி இது உண்மையான இயல்பு. உண்மையாக இருப்பது உண்மையான இயல்பா? அன்பாக இருப்பது உண்மையான இயல்பா? அறிவாக இருப்பது உண்மையான இயல்பா? ஆற்றலை வைத்திருக்கிறோமே மரபணு திறன்கள், இசையாக, எழுத்தாக, பேச்சாக, 64 கலைகளாக, இவைகளெல்லாம் உண்மையான இயல்பா என்றால் எனக்கு தெரிந்த அளவில் நம்முடைய இவ்வளவையும் கவனிக்கின்றதே, இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கின்றதே உணர்வு, உணர்ச்சி. அந்த உணர்வையும் உணர்ச்சியும் வைத்துத்தானே நம்ம உணர முடியும். இதுதான் உண்மையான இயல்பா? என்ன இதுக்கு மேலே போகுது. இவ்வளவையும் இயக்கி கொண்டு உள்ளே ஒன்று இருக்கிறது. பாருங்க, உயிர் இல்லை என்றால் நம்ம இல்லை இல்லையா?
இது மாதிரி உடம்பினுடைய அத்தனை இயக்கங்களையும் பாருங்க. அப்போ உயிர் தானா உண்மையான இயல்பா என்றால் அங்கேயே ஒரு சின்ன டவுட் வருது. ஆனால் இதையெல்லாம் கடந்து 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. இந்த அத்தனையும் இயக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கிறது. நம்மளுடைய உடம்புக்குள்ளே சாப்பிட்றோம்னா அந்த சாப்பிடுதல் என்பது நம்மளுடைய செயல். ஆனால் அந்த சாப்பிடுதல் என்ற அந்த உணவிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இந்த இயக்கம். இப்படி ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தை எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள். அணுவணுவான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சக்தியும் இயக்கமும் அந்த இயக்கத்திற்குரிய மூலமும் இருந்துக்கிட்டே இருக்கும். எதை எடுத்தாலும் இப்போ நான் பேசுகிறேன் என்றால் இந்த பேச்சு என்பதற்குள்ளே நாக்கு சரியாக பேச முடியலைன்னா அறிவு இருக்குது, பெரிய சிஸ்டமாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வெளியே பேசணுமே, எது வேணும்? ஒரு ஏதோ ஒன்று வேணும். அந்த ஒன்று தான் நம்முடைய உண்மையான இயல்பினுடைய முதல் நிலை. அதுதான் முக்கியமானது. இதையும் கவனிக்கின்ற ஒன்று உள்ளே இருக்கிறது. உலகத்திற்கு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம். சாதாரணமாக சுவாமிஜி பதஞ்சலி யோகத்தில் சொல்லுவாங்க, கண் பார்க்கிறது, ஆனால் இந்த கண்ணை எடுத்து வைத்து வெளியே வச்சுட்டிங்களா பார்க்குமா? அப்போ கண்ணு பார்க்கறதுக்கு புலன் இருக்கணும். சரி, புலன் இருக்கிறது, அந்த புலன் இயங்குவதற்கு ஒரு சக்தி வேணுமே. சரி, இந்த சக்தியை எது கொடுத்தது? இந்த உடம்பு சக்தி மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய சக்தி இல்லை, உலகத்திற்கு அத்தனை பூமி சுற்றி கொண்டிருக்கிறதே இன்று வரை. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நட்சத்திரங்கள். இதை கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா முதல்ல, இப்போ நான் உண்மையான இயல்பெல்லாம் உங்களுக்கு முழுசாக சொல்லலை, திங்க் பண்ணிங்கன்னா சாதாரணமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, நமக்கு மேலே ஒன்று இருக்குது, நமக்கு மேலே ஒன்று இருக்குன்னு. அப்படி நீங்கள் இந்த ட்ரெடிஷனில் விட்டுட்டு நமக்கு மேலே என்ன இருக்குது, நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்மளை எது இயக்குது, அந்த இயல்பு என்பது என்ன, அந்த இயக்கம் என்பது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்படி புரியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ஒட்டுமொத்தமும் தெரியும். இந்த உடம்புடைய ரகசியம் என்ன எல்லாமே இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே சொல்லிட்டேன். 5 மண்டலங்கள், உள் வெளி உறுப்புக்கள், 10,000 கோடி நியூரான்கள், பல லட்சம் கோடி செல்கள், அதற்குள் இரத்த ஓட்டங்கள், மண்டலங்கள் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய இன்டர்ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், காற்று, நீர். இது இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பசி இருக்கிறது, பசியை சரி பண்ண உணவு வேணும். அந்த உணவுக்குள்ளே என்ன, பிளாஸ்டிக் உணவு சாப்பிட முடியுமா? நீங்கள் பிளாஸ்டிக் ஆப்பிள் எடுத்து, அப்போ அதுக்குள்ளே ஒரு சக்தியை வச்சு, இப்படி எங்கு பார்த்தாலும் இதுதான் சக்தியின் நிறைவு. என்ன ஒரு தவறாக சிலர் நம்மை வழிநடத்திட்டாங்கன்னா, ஒரு மாயையை உருவாக்கி, இந்த கடவுள் என்பதிலெல்லாம் வார்த்தைகளெல்லாம் ஜாலமே கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்லுவதிலெல்லாம் பெரிய கெட்டிக்காரத்தனம் கிடையாது. அந்த எனர்ஜிக்கு கொடுக்கப்பட்ட மனித பெயர் அவ்வளோதான். இப்போ அது மாட்டுக்கும் ஆட்டுக்கு தெரியாது, கடவுள் என்ற பெயர் தெரியாது. அதனால் கடவுளே இல்லை, கடவுளே இல்லை, கடவுளை மறுப்பவன், அது இல்லை. அது நம்ம கான்செப்ட். சக்தி, அந்த சக்திக்கு என்ன பெயர் கொடுப்போம்? நீங்கள் பேசுனீங்க, இவ்வளோ பேச்சு எத்தனையோ பேர் பேசியிருக்கீங்களா பகுத்தறிவாளர்கள். ஒரு பெயர் கொடுக்காம பேசுகிறீங்களா, இல்லை வெறும் கத்துறீங்களா? அந்த பெயர் தான் அது. அதனால் அந்த சக்தியினுடைய பெயராக வைக்கப்பட்டது. மறுபடியும் வருகின்றேன், இதை முதல் ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணணும்னா உங்களுக்கு முதல்ல உடலை முதல்ல முழுசாக திங்க் பண்ணுங்கள். பாதத்திலிருந்து முடிவரை இந்த உடம்பினுடைய முதல்ல வெளிப்பாகத்தை பார்த்துக்குங்க, அப்புறம் உள்பாகத்தை பார்த்துக்குங்க, உள் உறுப்புக்களை பார்த்துக்குங்க,
ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இன்டர்லேட்டடாக இருக்கும் பாருங்க. இதயம் இயங்குது மட்டும் நினச்சாதீங்க. ரத்தம் போகுது, உடம்புல இருக்க எல்லா இதுகளுக்கும் போகுது. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா ஒரு மருத்துவர் ஆகணும். அதுக்கெல்லாம் தேவையில்லை. இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் உடலே தியானம் என்று நீங்கள் நினச்சி படித்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் என்பது என்ன, உடல் எங்கெங்கே இன்டர் கனெக்டடாக இருக்குது, அந்த உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கு என்ன தொடர்பு, அந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு, அந்த உயிருக்கும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு, அப்படி பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒன்று வரும். என்ன வரும்னு சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகின்றேன், ஏதோ ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம கதறிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். ஒரு நேரம் சாப்பிட்ற உணவை நீங்களாக செரிக்க வச்சிங்க, மூச்சு காற்று இழுக்கிறீங்க, நீங்களாக இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன கிடக்கும்னா, நான் ஒன்றுமே செய்யலை போல தெரியுதே, ஏதோ சம்திங் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நாம் அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சிங்கன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த திமிர், ஆணவம், அகந்தை என்ற ஒரு நிகழ்வு அப்படி குறையும் போது அங்கே ஒன்று முகிழ்த்து எழும். அந்த முகிழ்த்து எழக்கூடிய சக்திக்கு பெயர் தான் தெய்வீகத்தன்மை. அந்த தெய்வீகத்தன்மையே நமக்குள்ளே இருக்குன்னு நினச்சி ஆணவத்தை கழித்து ஒவ்வொரு அணுவணுவான செயலிலும் நாம் செயல்படக்கூடிய ஒரு சின்ன கருவின்னு உணர ஆரம்பித்து, இந்த நான் என்று நினைத்ததே ஒன்றுமில்லைன்னு நினைக்கணும். இதுதான் முதல் நிலை சுவாமிஜி சொன்னதாக நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது பற்றி பேசுகின்றேன் மறுபடியும்.